ஒரு பசுவின் உடலுக்குள் முழு பிரபஞ்சமும் இருக்கிறது என்று பண்டைய இந்திய முனிவர்கள் நம்பினார்கள் என்றால் நீங்கள் நம்புவீர்களா? அது வெறும் கதையல்ல, இயற்கையின் ஆழமான சின்னம். இதுதான் தெய்வீக பசு காமதேனுவின் மர்மம். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்திய நாகரிகம் பசுவை ஒரு சாதாரண விலங்காக அல்ல, வாழ்க்கையை ஆதரிக்கும் ஒரு புனித சின்னமாக மதித்தது. பால், உணவு, விவசாயம் அனைத்திற்கும் பசு அடிப்படை. பண்டைய புராணங்களின்படி காமதேனு தோன்றியது ஒரு பிரபஞ்ச நிகழ்வில். பார்க்கடல் கடைப்பு. தேவர்களும் அசுரர்களும் பிரபஞ்சத்தின் அமிர்தத்தை பெற கடலை கடைந்த அந்த தருணம். பண்டைய கலைஞர்கள் ஒரு அதிசயமான காட்சியை உருவாக்கினர். காமதேனுவின் உடலுக்குள் பல தேவதைகள் இருப்பதாக அவர்கள் காட்டினர். இது ஒரு ஆழமான தத்துவ சின்னம். நவீன அறிவியல் ஒரு சுவாரஸ்யமான உண்மையை கூறுகிறது. ஒவ்வொரு உயிரும் ஒரு சிறிய ஈகோசிஸ்டம். நம் உடலுக்குள் கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் வாழ்கின்றன. இந்த உண்மையை பண்டைய ஞானம் சின்னங்களாக கூறியிருக்கலாம். சிவன் கோவில்களில் இன்னொரு புனிதமான உருவம் உள்ளது. அது நந்தி, சிவபெருமானின் நிரந்தர காவலன். பண்டைய முனிவர்கள் நவீன அறிவியலின் மொழியை பயன்படுத்தவில்லை, ஆனால் அவர்கள் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொண்டனர். இயற்கையே வாழ்க்கையின் ஆதாரம். அதற்கான சின்னமே காமதேனு.